இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு ரதி. அது வந்து என்ன? அது என்னன்னா என்ன ஏதோ சொல்லணும்னு வந்துட்டு சொல்லாமலே யோசிச்சுட்டு இருக்க. அது வந்து அது காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். இல்ல, காஃபில எதுவும் வேண்டாம். அப்படியா? உனக்கு வேற எதுனா என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் வரேன். உரிமையா போய் நில்லு. உன்னை நான் லவ் பண்றேன், இனிமே நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லு. புரியுதா? போ, தைரியமா போய் சொல்லு. சரி, யோசிக்காத போ. போய் தைரியமா கார்த்திக் கண்ணை பார்த்து சொல்லு. சரி, இப்பவே போய் சொல்றேன். அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? சரி, பரவாயில்ல. நாளைக்கு காலையில இத சொல்லிடணும். அப்பா வேண்டிக்கம்மா. நமச்சிவாயா, என் மகளுக்காக நான் வேண்டிக்கிட்டத என் பேத்தி வந்து நிறைவேற்ற போறா. அவ வேண்டிக்கிட்டதை நீதான் நிறைவேற்றணும் சாமி. கடவுளே, இவ்வளவு நாள் கார்த்திய புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். அவரை காயப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், வெறுத்திருக்கேன். ஆனா அவரை எதுவும் என்ன வெறுக்கல. என் மேல அன்பு பாசத்தை காட்டியிருக்காரு. எனக்கு அந்த மாயாவால ஆபத்து வந்தப்பெல்லாம் காப்பாத்திருக்காரு. இனிமே அவருக்கு பிடிச்ச மனைவியா, அவர் வாழ்க்கை முழுக்க அவருக்கு துணையா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்ப்பா. ஓ நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. எடுத்துக்கம்மா, எடுத்துக்க. பரவாயில்ல பாட்டி, விடுங்க. மெதுவாமா, மெதுவா. ஒண்ணும் இல்ல. பார்த்து பார்த்து போடாமா. மடி, நீ கொஞ்சம் உட்காருமா. நான் போய் தண்ணி வாங்கிட்டு வர. அதை குடிச்சிட்டு அப்புறமா சுத்து. இல்ல பாட்டி, 1000 சுத்த முடிஞ்சது. நான் 8 தானே. நான் சுத்திடுறேன் பாட்டி. பாத்துமா, பாத்துரா. அப்பா ஈஸ்வரா, வாமா. அப்படி போய் நிழல உட்காரலாம், வா. பார்த்து வா.
ஸ்வாதி, மாமா. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்? ஜீல ஒரு மியூசிக்கல் ஷோக்கு நீ பாடினதை நான் அனுப்பியிருந்தேன். உன் வாய்ஸை கேட்டு அவங்க இம்ப்ரெசிவா இருக்குன்றாங்க. உன்னை ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஸ்வாதி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். கேட்டதும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன ஆனா? அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலைப்படாத ஸ்வாதி, அத்தை தான் ஊர்ல இல்லையே. வரத்துக்கு எப்படி 2-3 நாள் ஆயிடும். அதுக்குள்ள காம்படிஷன்ல நீ கலந்து வின் பண்ணிட்டேன்னா உனக்கு பெரிய புகழ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை புகழ்ந்து தான் பேசுவாங்க. ம், அத்தையும் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஆசைக்கும் உன் லட்சியத்துக்கும் யாருமே குறுக்க நிக்க மாட்டாங்க. ம், சரி மாமா. சரி, நம்ம கிளம்பணும். உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க. ஓகே, ரெடி ஆயிடுறேன். ரேவதி, நான் சுவாதியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரட்டுமா? எதுக்கு? நான் தான் அவன் கூட போறேன்ல. உனக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? இதுல என்ன அலைச்சல் இருக்கு? உங்க கூட அவ்வளவு வந்தா நல்லது தானே. ஜாலியா அப்படியே பேசிட்டு போலாம்ல. ஆமா சகல, செங்கல்பட்டு சரௌண்டிங்கே அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்ல. இங்கேயே ரேவதி இருந்தா போர் அடிக்கும்ல. இதுல என்னங்க இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரேவதி, நீ போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. மாமா, சுவாதி இந்த மாதிரி அனுப்புறதெல்லாம் சரியில்லை. அவ என்ன தனியாவா போறா? மாப்பிள்ள போறாரு, கூட ரேவதியும் போறா. அவங்க கூட தானே போறா. என்ன மாமா நீங்க? யாரோ 3வது ஆள் வீட்டோட கல்யாணத்துக்கு சம்பந்தம் இல்லாம இவ போய் நிக்கணுமா? அசிங்கமா இல்லையா? அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்க என்னதான் திட்டுவாங்க. நீ ஏண்டி சுவாதி அனுப்புனேன்னு டென்ஷன் ஆவாங்க. நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். என்னப்பா, நானும் உங்க கூட வரலாமா? தாராளமா வரலாம். ஸ்வாதி, போய் உன் சித்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. அவங்களும் நம்ம கூட வரட்டும். இரு இரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். நான்லாம் எங்கேயும் வரல. என்னது, வரலையா? அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? அட, சும்மா ஒரு பேச்சுக்கு ஃப்ளோல சொன்னேன். எனக்கு 1000 வேலை இருக்கு. நான்லாம் வரல. ஆமா, சின்னத்துக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு. அவங்களால ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க இங்க இருக்கட்டும், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா, அவங்களால அவங்க இங்க இருக்கட்டும்.